என்னதான் சில்க் சாரீ கலெக்ஷன் வீடியோ மாற்றி மாற்றி போட்டாலும் இந்த காட்டன் சாரீ பிடிச்சு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நானும் எப்போ போனாலும் இந்த காட்டன் சாரீ செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வீடியோ வந்து எடுப்பேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியோர் காட்டன் சாரீ. ஸ்டார்டிங் வந்து ஒரு 399 இருந்தே இவங்கக்கிட்ட வாயில் புடவை வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கே அப்படின்னா பாடி போத்தீஸ் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லா விதமான சாரியுமே அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவில் இந்த சாரீ அந்த சாரீ அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு ஒரு வாயில் புடவையில் ஸ்டார்ட் ஆகி 3000 வரைக்கும் இருக்கக்கூடிய காட்டன் சாரீ காமிச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே டேகு காமிக்க முடியல. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு 1500 அந்த மாதிரி வரும். ஒரு சில சாரீக்கு மட்டும் ஒரு 2000 மேலே போச்சு அப்படின்னா அது மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். டேகை நீங்கள் பாருங்கள். இது வந்து 2000க்கு வரக்கூடிய காட்டன் சாரீ. எல்லாமே ஹேண்ட்லூம் காட்டன் தான், மிக்ஸ்டெல்லாம் கிடையாது, பியோர் காட்டனில் வரக்கூடியது. நிறைய கலர்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ரேண்டமாக தான் நம்ம எடுத்திருக்கோம். பொங்கல் அப்படிங்கிறதுனால நல்ல க்ரௌடு இருந்தது. நமக்கு கைக்கு எட்டினதை மட்டும்தான் எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். இதில் வந்து இந்த தாளம்பூ பார்டராக இருக்கட்டும், டெம்பிள் பார்டர் வரக்கூடியது, காட்டன் சாரியில் வந்து ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு சில்க் சாரியில் வரும் இல்லையா, அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பார்டர் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா கிராண்டாகவே இருந்தது. ஒரு 2000 அந்த மாதிரி வரக்கூடிய சாரீ. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலர் பாருங்கள், வித் ப்ளவுஸோடு வரக்கூடியது. கிட்டத்தட்ட 2890 கிட்ட வருது. டபுள் சைடுமே வந்து அந்த ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரமாக அந்த சாரியை ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் விடுறதில்லை, அந்த புடவையை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பாருங்கள், தாளம்பூ பார்டர் சொல்லுவாங்கள்ல, பார்டர் இல்லாமல் சாரிலையுமே வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. இந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே கஸ்டமர் பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஆனால் ரேட்டை பார்த்துட்டு ஒரு 28 அப்படிங்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க. மற்றபடி சாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக ஒரு மனசாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷன் நம்ம எந்த சாரீ கட்டினாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான ஒரு மயில் இருக்கிற மாதிரி முந்தி ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கிராண்டாகவே இருக்கும். காட்டன் சாரியே இப்போல்லாம் நல்லா கிராண்டாக வந்துடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரெகுலராக வந்து வேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதோட லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீட்டான லுக் கொடுக்கும். அதிலே வந்து இது பாருங்கள், குதிரை டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து உங்களுக்கு வேறு வேறு வரும். அதிலே கட்டம் டிசைன்ஸ், பொடி கட்டம் இருக்கும், கொஞ்சம் கட்டம் பெருசாக செக்குடு டிசைன்ஸ் வரும், வேல்தாரி பேட்டர்னில் வரக்கூடிய சாரீ அப்படின்னு சம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போத்தீஸில் அவைலபிளாக இருக்குது. சில 1-2 சாரீ வந்து காட்டன்லேயே 5000. லாஸ்ட் வீக் நம்ம போட்ட வீடியோலேயே அந்த சாரீ நான் காமிச்சிருக்கேன். அதே வந்து ரிப்பீட்டடாக இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம கையில் மாட்டிச்சு கரெக்டாக 5000 ரேஞ்சில் வரக்கூடிய காட்டன். அப்புறம் அந்த காஞ்சி காட்டன், கல்யாணி காட்டன் நார்மலாக வரும் இல்லையா, உங்களுக்கு ஜரி பார்டர் இல்லாமல் த்ரெட் பார்டர் வரக்கூடியது, வித்தவுட் பார்டர் வரும், வித்தவுட் ப்ளவுஸ் வரக்கூடியது எல்லாமே அந்த ஒரு 1200, 1500 அந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இது ரேட் எப்படின்னா உங்களுக்கு 80 கவுண்ட் வரும், 60 கவுண்ட் கூட இருக்குது. இதில் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாரீ. 60 கவுண்ட்டு, 80 கவுண்ட்டு, 100 கவுண்ட்டு, 120 கவுண்ட்டெல்லாம் நல்ல ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த நூல் இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து உங்களுக்கு கவுண்டிங்கில் வரும். இப்போ 120 கவுண்ட்லாம் போடும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீ. அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ரேட்டு போடுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு காட்டன் புடவை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நம்ம நார்மலாக டெய்லியோ இல்லைன்னா வந்து சில பேர்லாம் டெய்லியோ கூட காட்டன் சாரீ நல்லா நீட்டாக உடுத்துட்டு வரதை நான் கோவிலில் பார்க்குறேன். நம்ம ரெகுலராக நம்ம பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கோ இல்லை டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 80 கவுண்ட்டே போதுமானதாக இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 800 இருந்து 1200 முடிஞ்சிடும். இதெல்லாம் கூட நல்லாயிருக்கு பாருங்கள். ப்ளைனாக வந்தாலும் உங்களுக்கு பார்டர் நல்ல லுக் வைஸ் கொடுக்குது. 1315 வருது. தின் லைன் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் பார்க்க ப்ளைனாக இருக்குது, லைன்ஸ் இருக்குது அதில். இதே மாதிரி உங்களுக்கு செக்குடு டிசைன்ஸ்லேயுமே வந்து த்ரெட் பார்டர் வரும், ஜரி பார்டர் வரும். டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. வித் ப்ளவுஸ், வித்தவுட் ப்ளவுஸ் இருக்கும். இதில் வந்து நல்லா லாங் பார்டர் இருக்கக்கூடிய காட்டன் சாரீ எடுத்து நல்லா ஃப்ராக் தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கவுன்லாம் தைப்பாங்க இல்லையா, அதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து மங்களகிரி சில்கில் வரக்கூடியதுங்க. 850க்கு வருது. ரொம்ப லைட் வெயிட்டு, சாஃப்டாக வரக்கூடியது. இதில் வந்து நிறைய வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது.
நமக்கு எடுக்கிறதுக்கு தான் வந்து பொறுமையாக பார்த்து எடுக்க தான் டைம் வேணும். அந்தளவுக்கு இதில் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபுல் டே கூட வேர் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரியான சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் சாஃப்ட் காட்டனில் வரக்கூடியது வித் ப்ளவுஸோடு தான் கொடுத்துட்ருக்காங்க. 965 வருது பாருங்கள். இந்த சாரீ பார்த்த உடனே நீங்கள் அசந்து போயிடுவீங்க. 5000 ப்ரைஸை பார்த்து அசந்து போவீங்கன்னு சொன்னேன். சாரீ வந்து இதெல்லாம் வந்து ஒரு மைல்டான கலரில் வரக்கூடியது தான். ஹேண்ட்லூம் காட்டன், அதனால் வந்து உங்களுக்கு அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் 120 கவுண்ட்டுக்கு வரும். மோஸ்ட்லி நான் டேக் தான் எடுத்து பார்த்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இதிலே வந்து சில்க் காட்டன் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 4000 கிட்ட வருது. நான் வீடியோவோட எண்டில் வந்து கொஞ்சம் சில்க் காட்டன் சாரியுமே காமிச்சிருப்பேன். இந்த புடவை கூட நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் வரக்கூடியது எல்லாமே ஹேண்ட்லூம் த்ரெட்டு தான் ஃபுல்லாகவே. இது வந்து 1750 வருது. இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன், கலர் மட்டும் இல்லாமல் இந்த சென்டரில் வரக்கூடிய டிசைன்ஸுமே வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இது பீகாக் வருது. அப்புறம் வந்து உங்களுக்கு 2 மான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே மரம் இருக்கிற மாதிரி, மாங்காய் இருக்கிற மாதிரி. ஜஸ்ட்டு புடவை ஒரே மாதிரி இருக்கும், அந்த டிசைன்ஸ் வேறு வேறு வரும். குவாலிட்டி எல்லாமே ஒரே இது தான். ஸோ இது பாருங்கள், 2 யானை இருக்கிற மாதிரி, 2 மயில், 2 மான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சுங்குடி காட்டன், அந்த வேல்தாரி காட்டனில் வரக்கூடியது. சுங்குடியிலே வந்து 2 விதமாக வச்சுருக்காங்க. அந்த பாந்தினி பத்திக் டிசைன்ஸ் வரும், செக்கு டிசைன்ஸ் வரா மாதிரி. இது வாயில் புடவையில் 465க்கு வரக்கூடிய கலெக்ஷன். இதுவும் வந்து எத்தனை பீஸ்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சித்ரா மேம், நந்தினி சித்ரா மேமாக இருக்கட்டும், ஈஸ்வரி மேம், இவங்கெல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்க, ரெகுலராக நமக்கு கமெண்ட்டும் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸ்வரி மேமெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணாலே அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதோ வீடியோ போனோமே அப்படின்னு இல்லாமல் நம்ம வீடியோவையும் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹாப்பி தான் எனக்கு. ஒருத்தர் பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதெல்லாம் வந்து சில்க் காட்டனில் வந்து வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபில் வந்து நிறைய ரேக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. சில்க் காட்டன்லேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் 1-2 அப்படியே மேலோட்டமாக தான் காமிக்கிறேன். நீங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வராது. அதை ஓப்பன் பண்ணி அந்த முந்தியாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், நம்ம பார்த்து டேமேஜ் எல்லாம் பார்த்து நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாரீ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இன்னுமே வந்து உங்களுக்கு இந்த போத்தீஸ் பாடி வந்து மாற்றி சொல்கிறேன். பாடி போத்தீஸ் வந்து இன்னும் சரியாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த செல்ஃப்லலாம் வச்சுருக்கிறதுனால இங்கேருந்து அப்படியே எடுத்து டேபிளில் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க. அதே நம்ம டி நகர் போத்தீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு இதுக்கே வந்து 2-3 பேர் நிற்பாங்க. நம்ம ஒன்று கலைச்சி போட்டாலும் டக்குன்னு எடுத்து மடித்து வச்சுடுவாங்க. இது புதுசாக இருக்குது இல்லையா, அதுவும் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஸ்டாஃப்மே புதுசாக தான் இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து புரிகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் நேர்த்தியான பாடி போத்தீஸ் வந்து சரியாக இன்னும் மெயின்டைன் பண்ணலை. அடுத்தடுத்த பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே ஸ்டாஃப்மே கரெக்டாக எடுத்து வச்சாலும் நம்ம கஸ்டமர்லாம் கேட்கவா வேணும். காட்டன் புடவையை எடுத்துகிட்டு போய் சாஃப்ட்டு சில்க் காட்டனில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு போயிடுவாங்க, பியோர் பட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலந்து இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து இப்படி தான் டேபிள் ஃபுல்லாக பரப்பி வச்சுருந்தது. அதுவும் பூனம் சேரீலாம் கேட்கவே வேண்டாம். நல்லா நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போடுவோம்ல, அந்த மாதிரி எடுத்து கலைச்சி போட்டுட்டு போயிடுறாங்க. எடுத்த இடத்துல வச்சாலே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் பார்த்தது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பாய், டேக் கேர்.